பைரவி சொல்றாங்க, இதுக்கு மேல எங்களால பொறுமையா இந்த கல்யாண மண்டபத்துல இருக்க முடியாது. எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நாங்க கிளம்புறோம். இப்ப ஆட்டோல வந்து இறங்குறாங்க ஹாசினியும் ஜிலேபியும் மீனாட்சிய கூட்டிக்கிட்டு. பைரவி கேக்குறாங்க, மீனாட்சி உன்னைய யாரு கடத்துனாங்கன்னு இங்க சொல்லு. முத்துப்பாண்டி சொல்றாரு, மீனாட்சி கண்டிப்பா சொல்லுவான்னு ஒரு ஆளை இழுத்துட்டு வர்றாரு முத்துப்பாண்டி. ஹாசினி கேக்குறாங்க அந்த ஆளுகிட்ட, உண்மைய சொல்லு, எதுக்காண்டி கடத்தின? நகைக்காண்டி தான் அந்த பொண்ணை கடத்தணும். அத கேட்ட உடனே பைரவி அடிக்கிறாங்க. இவனை போலீஸ்ல ஒப்படைங்கன்னு சொல்றாங்க பைரவி. 4 பேர் வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க. ஹாசினி சொல்றாங்க பைரவி கிட்ட, ஆன்ட்டி மீனாட்சிக்கும் தீரஜுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் மணமேடைக்கு. தீரஜ் மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டுறாரு. பைரவி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஹாசினி இந்த கல்யாணத்தை நான் தடுக்க நினைச்சேன், நீ நடத்தி வச்சுட்டல்ல, உன்னைய நான் சும்மாவே விட மாட்டேன் ஹாசினி. இப்படி நினைச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பூ தூவுறாங்க. நாளை சந்திப்போம்.